வெல்கம் டு விஜிகே சார். தேங்க்யூ சார், எப்படி சார் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வீடு வந்துருக்கீங்களா? நிஜமாவே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவோட அதிகமாகவே வந்திருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு வீடு வாங்கணுன்ட்டு 2 years பிஃபோர்ல இருந்தே என்னோட ஆசை. பட் எங்களுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் அதுக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் நிறைய பில்டர்ஸ் போய் பார்த்துட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு பார்ப்போம். பட் அந்த பட்ஜெட் சொன்ன உடனேவும் இனிஷியல் பேமெண்ட் சொன்ன உடனேயும் எங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் அகைன் வந்துட்டு இல்லை நம்மளால இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பயுமே பேக் அடிச்சோம். பட் இங்கே எங்களுக்கு வந்துட்டு இது எங்களோட கனவு வந்து நனவானதுக்கு காரணம் வந்துட்டு எங்களோட இனிஷியல் அமௌண்ட்டே இதில் ரொம்ப கம்மி தான். ஸோ எங்களுக்கு பேங்க் வைஸும் இல்லை எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் கையிலேருந்து போடுற காசு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் எங்களால் இந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. எங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேடம்? நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறது, எங்களுடைய கன்செஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஏதாவது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் மாற்றிக்கணுமா இல்லை எல்லாம் கரெக்டாக போயிட்டு? விஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மேடவாக்கம் லொக்காலிட்டியை சூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட ஆஃபீஸ் பார்க்கணும் அண்ட் நிறைய ஸ்கூல்ஸுமே பக்கத்தில் இருந்தனால தான் இந்த லொக்காலிட்டியை சூஸ் பண்ணோம். இங்கேயுமே நாங்கள் நிறைய பில்டர்ஸ் போய் பார்த்துட்டோம் தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பட்ஜெட் வந்து எதுக்குமே வந்து செட் ஆக முடியாது. ஸோ விஜிகேயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து என்னோட பக்கத்துல தான் வாங்கியிருப்பாச்சு. ஸோ அவரை ரெஃபர் பண்ணி தான் விஜிகே வாங்கினோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வேறு மாதிரி செட்டப்லாம் இருந்தது. ஸோ எங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இடிச்சுட்டு மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரைட் ஃப்ரம் சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் வாங்கலாம். ஸோ பில்டர்ஸே வந்து ஒரு ஸ்கோப் கொடுக்கறது இருக்குது. டைல்ஸ்லேருந்து ஃபிட்டிங்ஸ்லேருந்து பெயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப பொறுமையாக கௌதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. கேட்குற ஒவ்வொரு பேருமே ரொம்ப பேஷண்ட்டாக இருந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் எல்லாமே. ஸோ அந்த விதத்தில் நாங்கள் ரொம்ப சரிங்க சார். அந்த வெளியில் இருக்கிற அவுட் ஆஃப் ஸ்கோப் போடுறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து ரெஃபர் பண்ணாங்க. பெயிண்டர்ஸ்லேருந்து க்ரில் போடுறதுலேருந்து மஸ்கிட்டோ மிஸ் போடுறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணி எல்லாமே அவங்க பண்ணி நாங்கள் இதுக்கப்புறம் எந்த கொரிஸ் இருந்தாலும் நம்ம வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் சார். கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இன்னும் வீடு ஏதாவது ரிலேஷன் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது நீடு இருந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி இப்போ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 3-4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தேவையை வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சரிங்க சார். எல்லாம் வந்து வெப்சைட்லேயே நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். விஜிகே நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுடைய டீட்டெயில் மொத்தமே அதில் வந்துடும். நீங்கள் பார்க்க சொன்னீங்கன்னா அது விஜிகே நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா விஜிகே அப்படின்னு நாங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது இந்த ஈஸ்ட் தாம்பரம் சைடில் வந்து விஜிகே வந்து ஒரு 15 years நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பில்டர் அப்படின்னு சொல்லி நாங்களுமே அங்கே எங்கள் ஏரியாவில் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா விஜிகே வந்து நல்ல பில்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் விஜிகே நாங்கள் சூஸ் பண்ணோம். அண்ட் வந்ததுக்கப்புறமே நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்லேருந்தே எல்லாமே வந்து ரொம்ப நல்ல எஸ்டாப்ளிஷ்டான நல்ல எக்ஸ்பீரியன்ஸான இன்ஜினியர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ப்ளஸ் இங்கே 2.5 BHK அப்படின்ற ஒரு இது இருக்கு, நமக்கு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா 2 BHK மட்டும்தான் நம்மளுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றதுல அதே காஸ்ட்ல எங்களுக்கு 2.5 BHK இருந்ததுனால எங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்துச்சுன்ட்டு நாங்கள். ஓகே, தேங்க்யூ.